பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை குறித்து பயப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? ஐயோ, இந்த காரியம் இப்படி முடிஞ்சிடுமோ, எனக்கு இதாச்சும் ஆயிடுமோ, எனக்கு இந்த வியாதி வந்துடுமோ, என் குடும்பம் இப்படி ஆயிடுமோ, என்ன பற்றின சில காரியங்கள் அவதூறா இப்படி பேசி விடுவார்களோ, எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்து விடுவார்களோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த வேலை எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வாய்க்காம போனா என்ன ஆகும் சொல்லி ஏராளமான காரியத்தை குறித்து பயப்பட்டு அமைதி இல்லாம இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு வழியை, நீங்க கர்த்தரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி உங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ளும் பொழுது நீங்க அமைதியாய் வாசம் பண்ண முடியும். உங்க லைஃப் பீஸ்ஃபுல்லாக போகும். நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற ஆண்டவர் இந்த கட்டளையை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அதோடைய ஆசீர்வாதத்தையும் உங்களை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அவருடைய வார்த்தை நீங்க ஒரு நாளும் அசட்டை பண்ணாதீங்க, அதை தள்ளி விட்டுறாதீங்க. எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் எந்த வேலையிலயும் உங்களோட வார்த்தையால் பேசிக்கொண்டே இருக்கிறார். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அந்த வார்த்தைக்கு செவி சாய்ங்க, அந்த வார்த்தையை விசுவாசிங்க. நீங்க எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் அமைதியா இருப்பீங்க. God bless you.